ஏசாயா 53:10 கிறிஸ்து தன்னுடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவனுடைய சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. அப்படியாக அவர் நம்முடைய மாம்சத்தில் செய்கிற பாவங்களை மன்னிக்கும்படியான சர்வாங்க தகன பலியாக தன் மாம்சத்தை ஒப்பு கொடுத்தார். அந்த மாம்சமான திரையை கிழித்து தம் சொந்த இரத்தத்தை மகா பரிசுத்த ஸ்தலமான பிதாவினுடைய உன்னத வானத்திற்கு எடுத்து சென்று தூரம் போன நம்மை தேவனுடன் ஒப்புரவாக்கும்படியான சமாதான பலி, பாவ நிவாரண பலி ஆகின்றார். ஆனால் மாம்சத்தில் மட்டுமல்ல, இரத்தத்தில் மட்டுமல்ல, அவர் ஆத்துமாவிலேயும் பாடுகளுக்கு உட்படுத்தி கொண்டார் என்பதைத்தான் ஏசாயா 53:10 இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறது. ஆத்துமா என்பது உள்ளான மனிதனை குறிக்கிறது. நம்முடைய உணர்வுகள், விருப்பங்கள், சிந்தனைகள், சித்தம் இவைதான் நம்முடைய ஆத்துமா. ஆத்துமாவிலிருந்து தான் பொல்லாங்கான யாவும் புறப்பட்டு வரும் என்று மத்தேயு 15:18, மார்க்கு 7:15 நம்ம பார்க்கிறோம். ஒரு மிருக ஜீவன் சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலியாக பலி செலுத்தப்படும்போது அதனுடைய உள்ளுறுப்புகளாகிய இருதயம், கொழுப்பு, சிறுநீரகங்கள், கல்லீரல் பலிபீடத்தில் தகனிக்கப்படுகிறது. இந்த உள் உறுப்புகள் தான் மிருக ஜீவனுடைய ஆத்மா என்று நாம் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் யோபு 19:27 வரும் உள்ளிந்திரியங்கள் என்ற தமிழ் சொல்லுக்கு எபிரேய சொல் கில்யா. இந்த கில்யா என்கின்ற எபிரேய சொல்லினுடைய பொருள் சிறுநீரகம். எனவேதான் உள்ளுறுப்புகளான சிறுநீரகம் முதலானவை மிருக ஜீவனுடைய ஆத்துமாவுக்கு ஒப்பாக இருக்கின்றது. இந்த கல்லீரல், இந்த சிறுநீரகங்கள் நம்முடைய இரத்தத்தில் இருக்கின்ற விஷத்தன்மை வாய்ந்த உப்புகளை சிறுநீராகவும் மற்ற அசுத்தங்களாகவும் மாற்றி வடிகட்டி அதை நம்முடைய சரீரத்திலிருந்து வெளியேற உதவுகிறது. அதேபோல ஆத்மாவிலிருந்து பொல்லாங்குகள் யாவும் வெளிப்படுகிறது. அந்த ஆத்மாவிலிருந்து வருவதனால அந்த ஆத்மாவையும் கிறிஸ்து குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து ஏசாயா 53:11 சொல்கிறது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்று சொல்கிறது. இவ்வசனம் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை குறித்து சொல்வதாக உள்ளது. இயேசு என்பதற்கு அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று மத்தேயு 1:23 சொல்லுகிறது. அதற்கு முன்பு இயேசு என்ற பெயர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வெளிப்படுத்தப்படவில்லை. எனவேதான் ஏசாயா 53:13 பின்பகுதி அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்கின்ற தீர்க்க தரிசனமாக இந்த வசனம் உள்ளது. கிறிஸ்து தன் சரீரத்தை சர்வாங்க பலியாக ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, கிறிஸ்து சமாதான பலியாக தன் கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் கொடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய உள்ளான ஆத்துமாவையும் அவர் ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவுக்காக மரித்த இரத்த சாட்சிகளுடைய மரணத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது சிலர் விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டு மரித்தார்கள் என்று பார்க்கின்றோம். சிலர் பரலோக காட்சிகளை பாடிக்கொண்டு மரித்தார்கள் என்றும் அங்கே சில இடங்களிலே நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அந்த கொடிய தருணத்தில் இரத்த சாட்சிகளாக மரிக்கிறவர்களை கிறிஸ்துவின் இனிய பிரசன்னம் சூழ்ந்திருந்தது. ஆனால் சிலுவையில் கிறிஸ்து மரிக்கும் பொழுது கிறிஸ்துவின் அருகில் பிதா இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய இனிய பிரசன்னம் இல்லை. பிதாவின் கோபாக்கினை அக்கினிக்குள் தான் அவர் இறங்கி கொண்டிருந்தார். எனவே யாருக்கும் இல்லாத விதத்திலே தான் அந்த இரத்த சாட்சியின் மரணங்களை விட கொடிய மரணமாக கிறிஸ்துவின் மரணம் இருந்தது. கிறிஸ்துவின் ஆத்துமா நரகத்திற்குள் இறங்கி கொண்டிருந்தது. கிறிஸ்து நரகத்திற்குள் இறங்குவதை திருச்சபை விசுவாச அறிக்கை கூட சொல்லுகிறது, அவர் பாதாளத்தில் இறங்கினார் என்று. நம்முடைய ஆத்துமா பாதாளத்திற்குள் செல்லாதபடிக்கு பாதுகாக்கும்படியாக
கிறிஸ்து தன் ஆத்துமாவை பாதாளத்திற்குள் இறங்க ஒப்பு கொடுத்தார். ஆத்தும வருத்தம், அந்த வருத்தம் என்பதனுடைய எபிரேய வார்த்தை அது பிரசவ வேதனையை குறிக்கின்ற சொல்லாகும். நாம் சிலுவையில் ஒவ்வொருவரும் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருக்குள்ளாக நாம் மறுபிறப்பு அடைகின்றோம். அங்கே ஒரு பிறப்பு நமக்கு கிடைக்கின்றது. புதிய சிருஷ்டியாக நாம் மாறுகின்றோம். எனவேதான் அவர் சிலுவையிலே பட்ட அந்த வருத்தம் என்பது பிரசவ வேதனைக்கு ஒத்த ஒரு கடினமான ஒரு வருத்தமாக இருந்தது.